ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். நம்ம லைனிங் சுடிதார் டாப் கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நமக்காக 2 பீஸ் ஃபோல்டிங்கில் வச்சுக்கணும். இது பார்டர் பீஸு ஃப்ரண்ட்டில் வரும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 2 ஃபோல்டிங்கில் வருது. லெஃப்ட் சைடு ஃபோல்டிங் வரணும். டாப் கட் பண்ணும்போது ரைட் சைடு கட்டிங் வரணும். ஓகேங்களா? அது கவனிங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நம்ம ஹைட் அவங்க அதிகமாக கேட்டிருக்காங்க, அதனால் 45 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். இங்கே ஸ்லீவ் கட் பண்ணோம், அதனால் இங்கே துணி விட்டுருக்கேன். ஓகேங்களா? இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. முதல்ல ஹைட்டு மார்க் பண்ணிக்கணும். நெக்கு 3 இன்ச்சஸ்ஸு, ஷோல்டர் 4 இன்ச்சஸ். ஃபஸ்ட்டு நெக்கு 3, ஷோல்டர் 4, ஆர்ம் 7. ஓகேங்களா? ஃப்ரண்ட்டு நெக் 6, பேக் நெக்கு 7. ஓகேங்களா? ஆர்ம் 7 வச்சுருக்கோம். இங்கே மேலேருந்து 2.5 மார்க் பண்ணி அதில் பாக்ஸ் போட்டுக்கணும். நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் பாக்ஸ் போட்டு தான் ட்ராயிங் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். சரிங்களா? ப்ளவுஸ்க்கு மேலே ஷோல்டர்லேருந்து 2.5 வைப்போம், 1.5 வைப்போம். சுடிதார்ன்றதுனால இது 2.5. ஓகேங்களா? மேலேருந்து 2.5 வச்சுட்டு ஆர்ம் 7 வச்சுருக்கோம். சரிங்களா? இங்கேருந்து 1 இன்ச் ஒரு மார்க்கிங், 1/2 இன்ச் ஒரு மார்க்கிங். ஓகேங்களா? இந்த பாக்ஸ் போட்டோம் ஆர்மு. நெக்ஸ்ட்டு ஆஃப் செஸ்ட் ரவுண்டு. இந்த ஃபோல்டிங்லேருந்து செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணோம். சரிங்களா? இந்த ஃபோல்டிங்லேருந்து இவங்களுக்கு ஆஃப் செஸ்ட் ரவுண்டு 25, அதனால் 12.5 வச்சுருக்கோம். சரிங்களா? 12.5 ஒரு மார்க்கிங், 1.5 ஒரு மார்க்கிங். செஸ்ட் ரவுண்டாண்ட மட்டும் 1.5 மார்க்கிங் வைக்கணும். சரிங்களா? துணி கொஞ்சம் எக்ஸஸாக விட்டோம்னா சப்போஸ் குண்டானாங்கன்னா பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது ஆர்ம் மார்க் பண்ணிட்டோம், செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ ஓப்பன் ஹைட்டு வைக்கணும். ஓப்பன் ஹைட் இந்த ஆர்ம்லேருந்து ஓப்பன் ஹைட்டு 15 இன்ச்சஸ் வைக்கணும். 15 இன்ச்சஸ் வச்சுட்டோம்னா நம்ம இந்த சைடு டு சைடு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த அளவு. இங்கே பாருங்கள், சைடு டு சைடு. ஓகேங்களா? சைடு டு சைடு இந்த ஃபோல்டிங்லேருந்து 13.5 ஒரு மார்க்கிங், 1 இன்ச்சில் ஒரு மார்க்கிங் பண்ணணும். சரிங்களா? மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் ஹைட் வைக்கணும். இதை ஜாயின் பண்ணணும். இந்த லைனும் ஜாயின் பண்ணணும். ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த 15 இன்ச்சஸ் 17.5 மிடில் மார்க் பண்ணணும். மிடில் மார்க் பண்ணிவிட்டு இந்த 1.5 எக்ஸஸ் வச்சோம் பாருங்கள், அதுலேருந்து இந்த மிடில் மார்க் பண்ணணும். இந்த மிடில்லேருந்து இந்த எக்ஸஸாக நம்ம 1 இன்ச்சு ஃபோல்டிங்க்கு வச்சு பாருங்க, அங்கே தான் மார்க் பண்ணணும். இதில் கட்டிங் வரும், இங்கே ஸ்டிச்சிங் வரும். ஓகேங்களா? அப்போ தான் அந்த பெண்டு ஷேப் வரும். மார்க் பண்ணிட்டோங்களா? இப்போது இங்கே சைடு டு சைடு இது முடிஞ்சிடுச்சு. இப்போ இது ஸ்ட்ரைட்டாக லைன் போடணும். சரிங்களா? இங்கே சைடு டு சைடு இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து இங்கே எவ்வளோ இருக்குது ஃபுல் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. 13.5 + 1 14.5 வருதுன்னா அதே 14.5 இந்த ஃபோல்டிங்லேருந்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த ஃபோல்டிங்லேருந்து இங்கே 14.5 மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுடணும். சரிங்களா? ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணுறோம். ஓகேங்களா? கட்டிங் போட்டுடலாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.